வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு புத்த மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்தில் தலைவர் வந்து ரொம்ப கவலையாக இருந்தார். என்னென்னா, ஒரு காலத்தில் வந்துட்டு அவரோட மடாலயம் வந்து அந்த பகுதியிலே ரொம்ப சிறப்பும் மதிப்பும் பெற்று விளங்கியிருக்கு. ஆனால் தற்போது மதிப்பு குறைந்து பாதாளத்திற்கு போகிற அளவுக்கு அவரோட மடாலயம் வந்து விளங்கியிருக்கு. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அவருக்கு வந்து நல்ல தெளிவாக விளங்கியிருக்கு, நம்ம வந்து மடாலயம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. அந்த மடத்தில் உள்ள எல்லா பிட்சுக்களும் வந்து ஒருவருக்கொருவர் மதிக்காமல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கிற மாதிரி தன்னிச்சையாக செயல்பட்டுட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு செயலையுமே வந்துட்டு எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து முடிவு பண்ணாமல் தன்னிச்சையாக செயல்பட்டுருக்காங்க. அதை பொறுக்க இயலாமல் அந்த தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னை விட அனுபவத்தில் வந்து சிறந்த ஒரு குருவை வந்து தேடி போகிறாரு. அப்போ தான் வந்து அந்த குருவுக்கிட்ட வணக்கம் குருவே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாரு. நாங்கள் வந்துட்டு ஒரு காலத்தில் மதிப்பும் மரியாதையோடும் இருந்தோம். எங்கள் மடாலயம் அவ்வளோ ஒரு பேர் பெற்றது. ஆனால் தற்போது வந்து அவங்கவுங்க தனிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு பாதாளத்துக்குள்ளே போகிற நிலைமைக்கு என்னோடய மடாலயம் வந்து ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குரு வந்து கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிக்கிறாரு. சற்று நேரத்தில் ஒரு முடிவு சொல்கிறாரு. உங்கள் மடத்தில் வந்து புத்தர் வந்து தங்கியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரை யாருமே கண்டு கொள்ளவில்லை. அதனால தான் வந்துட்டு இப்படி ஆயிருக்கு. அவரை வந்து நீங்கள் யாருமே மதிக்கலை. பின் எப்படி வந்து உங்களோட மடாலயம் வந்து சிறப்பாக இருக்கும், செழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட நம்ம தலைவருக்கு ரொம்ப ஆச்சரியம், வியந்து போகிறாரு. அந்த ஒரு ஆச்சரியத்தோடையே வந்துட்டு அவரோட மடாலயத்துக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து அங்கே உள்ள எல்லா புத்த பிட்சுக்களுக்கும் விவரத்தை சொல்கிறாரு. நம்மளோட மடத்துக்கு வந்து புத்தர் வந்திருக்காங்களாம், நம்ம அவங்கள கவனிக்காமல் அவரை மதிக்காமல் விட்டதுனால தான் நம்மளோட மடாலயம் இந்த அளவுக்கு மோசமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த நேரத்தில் இருந்து அங்கே உள்ள எல்லாருமே வந்து சுற்றி இருப்பவர்களை வந்து ஒருவரை கடவுளாக நினச்சிக்கிட்டாங்க. அதாவது நம்ம இவர்கிட்ட பேசினா இவர் வந்து நம்ம புத்தராக இருக்கலாமோ, இல்லை அவர் புத்தராக இருக்கலாமோ அப்படின்னு அவங்க ஒருத்தங்களை நினச்சிக்க ஆயிட்டாங்க. அதனால் இதில் யார் வேணாலும் கடவுளாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சி அந்த அனுமானத்தில் எல்லாரையும் பணிவாகவும் அன்பாகவும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து மிகுந்த மரியாதையோட ஒருவரை வந்து ஒற்றுமையாக பழக ஆரம்பித்து எல்லா வேலைகளையும் வந்து ஒற்றுமையாக அணுகியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களோட மடாலயம் வந்து பல மடங்கு உயர்ந்தாயிருக்கு, நல்ல பேரையும் எடுத்திருக்கு. கூடி செயல்படும் போது எந்த ஒரு செயலுமே வந்து நன்மை உண்டாக்கும். ஆனால் அந்த குரு வந்துட்டு சும்மா தான் சொல்லியிருக்காரு புத்தர் வந்திருக்காருன்னு. ஆனால் அதை கேட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே யார் வேணாலும் புத்தராக இருக்கலாம், அதனால நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி கூடி வாழ்ந்துருக்காங்க. அதனால் அந்த மடமே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையோட செயல்பட ஆரம்பிச்சிருக்கு.